ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க. சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறேன். சிக்கன் பிரியாணில நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவ பார்த்துக்கங்க. ஆல்ரெடி எங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த என் உள்ளங்கனிந்த நன்றி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு இடையில நிறைய கிச்சன் டிப்ஸ் போடுவோம். அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி பண்ணுறோன்றதே சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டு சொன்னால் தான் எங்கள் வளர்ச்சி பண்ண உதவும். உங்கள் கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க. ஆல்ரெடி பிரியாணி போட்டிருக்கேன். பிரியாணி போட்டிருக்கேன். பிரியாணி தூள் அதை ஆக்சுவலாக இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி தூள் எப்படி பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வந்ததுனால திடீர்னு சிக்கன் பிரியாணி கேட்டாங்க. சிக்கன் பிரியாணியும் பட்டர் சிக்கனும் கேட்டாங்க. ஸோ அதனால் அது பண்ணியிருக்கேன். வாங்க கிச்சனில் போய் அதோட ப்ரிப்பரேஷன் காமிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாதம் வச்சுட்டேன். அப்படியே மார்னிங்கே வச்சுட்டேன், சாதம் வச்சுட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாதாரணது தான். மோர் வச்சுருக்கேன். ஸோ மோர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வச்சுருக்கேன். சுண்டல் உடம்பு நல்லது இல்லையா, அதை சுண்டல் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் பட்டர் சிக்கன் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இதை மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் எழுதுங்க. பட்டர் சிக்கன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறையா மெத்தட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதை நீங்கள் அதை பார்த்துட்டு அதை அப்படியே குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. நல்லாவும் இருக்கும். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கிரேவியாக இருக்கும். இது சப்பாத்தி, நான், பிரியாணி, ஸோ அதுக்கடுத்து சாம்பார் சாதம் அதோடு வச்சு சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அமேசிங்காக இருக்கா. ரொம்ப ஈஸியானது தான். நான் இதில் பட்ரு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா பட்ரு சேர்த்துக்கலாம். பட்டர் லாஸ்ட்டில் ஒரு சின்ன க்யூப் போட்டால் போதும். பட்டர் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஆமாம், சால்ட்டு இல்லாத பட்டர் வாங்கினீங்கன்னா சால்ட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சால்ட்டு இருக்கிற பட்டர் வாங்கினீங்கன்னா சால்ட்டை பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க. ஸோ பார்க்கவே அமேசிங்காக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் சாம்பார் எப்படி வைப்பேன்னா, ஆக்சுவலாக சாம்பார் நிறைய பேர் கேட்குறாங்க, சாம்பார் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. சாம்பார் ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக சவ் அதை எடுத்துக்கிடுவேன். சவ் தான் மேக்ஸிமம் எடுப்பேன். ஏன்னா சவ் பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே வேக வச்சிடலாம் ஒரே விசிலில். ஆக்சுவலாக பருப்பு இருக்கும். ஸோ பருப்பு நமக்கு எவ்வளோ தேவை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இடித்த சாம்பார் ஒன்று கடையில் வைக்கும், ஆச்சி இடித்த சாம்பார்னு. அந்த சாம்பார் வாங்கிக்கோங்க. சாம்பார் வாங்கிட்டு அது ஒரு 3 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன், எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவேன். சின்ன வெங்காயம் பாதி தோலோடையும் பாதி உரிச்சும் போடுங்க. அப்போ தான் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதை மாதிரி போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொன்ன வெந்தயம், ஜீரகம், கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் சோம்பு அதை போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிடுங்க. நெக்ஸ்ட்டு சவ் போட்டுக்குங்க. சவ் நல்லாயிருக்கும். சவ் நல்லா போட்டு கிண்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு உங்களுக்கு அவ்வளோ போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து உப்பு போடக்கூடாது. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு போடும்போதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் மறந்துடாது. பெருங்காயத்தூள் ரொம்பவும் முக்கியம். பாருங்கள், பிரியாணி பாருங்கள், நல்லா பாருங்கள், செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கும் பிரியாணி. இது தான் நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி. நான் மேக்ஸிமம் கடையிலே வாங்க மாட்டேன். ஏன்னா பிரியாணி கடையில் வாங்கினா அது நல்லா இருக்காது. எனக்கு பாருங்கள், வீட்லேயே செஞ்சு தான் பழக்கம். நல்லா வீடே மணக்குது. பாருங்கள், அருமையான பிரியாணி ரெடி.
ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பிரியாணி நான் வீடியோ போட்டிருக்கேன். சிக்கன், மட்டன், ப்ரான், ஃபிஷ் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி பார்த்து குழந்தை செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த சாம்பார் மெத்தடுக்கு வரும். சாம்பார் பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த காய் போட்டு நல்லா கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. சாம்பார் பொடி போட்டுக்கங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கங்க, மறக்காமல் பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க. போட்டுட்டு அதை வந்து நீங்கள் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் வேக வச்சிட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடும். பருப்பு உங்களுக்கு வேகணும், இல்லை சார் பருப்பு வேக மாட்டேங்குதுன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு சொட்டு, ஒரு 2 சொட்டு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, அதை வேக வச்சுருங்க. வேக வச்சு நல்லா மசிஞ்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். அப்புறம் இறக்கிட்டு உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டுட்டு புளி வந்து பார்த்தோன்னா லைட்டாக கொஞ்சோண்டு ஊற்றிக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் புளி ஊற்றிக்குங்க. இல்லை எங்களுக்கு தனியாக செய்யணும், வேறு காயில் செய்யணும்னா காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் தனியாக வேக வச்சுக்கோங்க. ஸோ பருப்பு, நான் சொன்ன சாம்பார் பொடி, அந்த வெந்தயம், சீரகம், கடுகு, உளுந்து, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து வேக விட்டுருங்க. பருப்பை வேக விட்டுருங்க. மஞ்சத்தூள் முக்கியம், அதை போட்டு வேக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்ச காய்கறியோட இந்த வேக வச்ச பருப்பு போட்டுருங்க. பருப்பு ஆக்சுவலாக வந்து 4 விசில் வெந்துடும். வெந்துன்னா அந்த பருப்பு போட்டு விட்ருங்க. போட்டுட்டா ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக சாம்பார் ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். சாம்பார் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா, சாம்பார் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் இடித்த சாம்பார் தூளே வாங்குங்க. இல்லைனா ஹோட்டல் சாம்பார் விற்கிது ஆட்சியில், அந்த ஹோட்டல் சாம்பார் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு உரம் பத்தாது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பண்ணிடுங்க. பண்ணி அது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சாதத்துக்கு ரொம்ப ஏற்றது. நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும், உங்களுக்கு கெடாது. புளி வந்து மறக்காமல் ஊற்றிக்கங்க. புளி ஊற்றினா தான் உங்களுக்கு சுத்தம் கிடையவே கிடையாது. ஓகேவா? மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எங்களுக்கு மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வளர்ச்சிக்கு உதவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வச்சுருக்கேன். சுண்டலும் இந்த 3 தான் சாதம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வர்ற கெஸ்ட்டுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சிக்கன் பிரியாணியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மசாலா தான். உங்களுக்கு மசாலா வேணும், ப்ரிப்ரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மசாலாவை தயாரிப்பு நான் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க. ஓகேவா? ஃபீட்பேக் எழுத மறந்துடாதீங்க. ஆமாம், இந்த பட்டர் சிக்கன் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், பட்டர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து நாட்டு சர்க்கரை போடுவேன். ஸோ நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், அல்லது நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான இந்த பட்டர் சிக்கன். சப்பாத்திகள்லாம் செம்மையாக இருக்கும். சப்பாத்தி கொண்டான்னு சொல்லும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ. பாய். See you.